தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்த நிலையில் தற்போது நடிகை குஷ்பு நம்மளோட இருந்திருக்கார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வாரம் ஆகும்போது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் சந்திக்கிறீங்க. என்ன சொன்னார் முதலமைச்சர்? பார்த்ததும் தீதி சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சாரு. ஸோ அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு இமோஷனல் மூமெண்ட் எனக்கு இருந்தது, என் தம்பி ஒரு முதலமைச்சராக பார்க்கும்போது. பட் அது தாண்டி இன்னைக்கு ஒரு சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் டீம் ஃபுல்லாகவே அவர் சந்திச்சுட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு என்ன நல்லது சொல்லி செய்ய முடியும், அது ஒரு சின்ன கோரிக்கை கொடுத்துருக்கோம். அவருக்கும் அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கும், அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் சந்திச்சு நாங்கள் ஒரு கோரிக்கை கொடுத்துருக்கோம். அதுக்காக தான் மெயினாக வந்தோம் இன்னைக்கு. ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக கூட சுந்தர்சி அவர்கள் தொகுதியில் நிற்கும் போது விமர்சிக்க மாட்டேன்னு சொல்லி அரசியலில் ஒரு பிரச்சாரத்தை புதுவிதமாக இருந்துச்சு. இப்போ நட்பு ரீதியாக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எப்படி உழைக்கிறான்னு பார்க்குறீங்க? 10 நாளாவது பார்க்கும்போது மக்களுடைய சந்தோஷத்தை பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், ஏன் பிரஸ் உங்களையே முகத்திலே அவ்வளோ உற்சாகம் நாங்கள் பார்க்குறோம். அது பார்க்கும்போது நல்லதாக போயிட்டு இருக்கேன்னா தெரியுதுல்ல. இல்லை, ஆனால் தமிழ்நாடு முழுக்க நிறைய கொலைகள் சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே போல் பாலியல் வன்புணர்வுகள் நிறைய நடந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் கூட இன்னைக்கு அதை ட்வீட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஒரு 10 நாட்களில் கடுமையான பாதிப்பு இருக்குன்னு சொல்லி. அதை எப்படி பார்க்குறேன்? 5 வருஷத்தை உங்களால் நாங்கள் பட்ட கஷ்டம் மறந்துட்டீங்களா? 10 நாளே ஒருத்தரால் நீங்கள் கெடுத்தது இது இனிமே தான் சரிப்படுத்தணும். நீங்கள் 5 வருடங்களாக என்ன கெடுத்து வச்சிங்களோ அதை யாராலையும் 10 நாளில் சரிப்படுத்த முடியாது. 10 நாளே சரிப்படுத்த முடியாது. இனிமே தான் அவர் சரிப்படுத்துவார். அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. பாஜகவினுடைய வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சீட் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அது பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு தொடர்ச்சியாக கட்சியில் இருக்கக்கூடிய நிலையில் அதை எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க? நிச்சயமாக கிடையாது. எங்களுக்கு ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் பின்தங்கியிருக்கு நான் சொல்ல மாட்டேன். அதிகமாக உழைக்கிறதுக்கு எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எங்கள் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆசாமில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு மகத்தான வெற்றி வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி இல்லை யாருமே பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு எங்களுடைய பயங்கரமாக பிரதமர் மோடிக்கு எதிராக பேசிய கூடியவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 சீட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசவே இல்லை. சரிங்களா? ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மகத்தான வெற்றி நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. இது எங்களுடைய தோல்வி நான் பார்க்கல. இன்னும் அதிகமாக உழைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கேள்வி, பாஜகவில் மாற்றம் தேவைன்னு விரும்புறீங்களா? ஏன்னா முன்னாள் தலைவராக அண்ணாமலை அவர்கள் வரணும்னு நிறைய பேர் ட்வீட் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட இன்னும் மாற்றம் செய்யலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேலிடத்துல தான் முடிவு பண்ணணும். இது முடிவு பண்ண வேண்டியது நாங்கள் கிடையாது. நாங்கள் அதை பற்றி சொல்லவும் கூடாது. யார் எந்த இடத்துல எப்போ இருக்கணும் அது மேலிடத்துல தான் முடிவு பண்ணுவாங்க. தேங்க்யூ.